இப்போ வந்து 5, 12, 18, 28 4 ஜிஎஸ்டி இருக்குது. இந்த 4 வந்து 2ஆக குறைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அதாவது 28 வந்து காணாமல் போயிடும், அது எல்லாமே 18க்கு வந்துடும். 12 எல்லாமே காணாமல் போயிடும், அது எல்லாமே 5க்கு வந்துடும். சார் சொன்னாங்களே 4 டேரிஃபில் இருக்குது, 5, 12, 18, 28. இல்லை மறுக்கிறேன், 5 டேரிஃப் இருக்குது. ஸ்பெஷல் டேரிஃப் கோல்டு 3%, வேறு எதுவுமே இல்லை. இது கோல்டுக்கு மட்டும்தான் அந்த 3% இருக்குது. நேற்று கூட அந்த மீட்டிங்கில் பேசிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் சொல்கிறது என்னென்னா, இதை குறைக்கணும்னு நாங்கள் கேட்கல, கூட்டாமல் இருந்தால் போதும். இதையும் அந்த 2% 5 + 18ன்னு வச்சுட்டு இதை 3 5 ஆக்கிடாமல் 3 3ஆகவே இருக்கட்டும், அது எப்போயுமே ஸ்பெஷல் கேட்டகரிக்கு இருக்கட்டும் அப்படின்னு கூட சொல்லியிருக்கோம். குறைப்பு அப்படின்றத ஒரு நல்ல விஷயமாக, குட் சைனாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா சாமானியர்கள் எதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையுமே கொஞ்சம் குறைக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குது. இப்போயே பார்த்திங்கன்னா காருக்கெல்லாமே 28% டேக்ஸ் இருக்குது. எல்லா காருக்கும், பெட்ரோல் டீசல் காருக்கு. இந்த வெஹிக்கிளுக்கெலாம் 5% தான் இருக்குது. அதை என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம், அதுக்கு ஒரு ஸ்லாப் வச்சுட்டு 20 லட்ச ரூபாய்க்கு உள்ளே இருக்கிற வெஹிக்கிளுக்கு எல்லாமே அதே 5% இருக்கும். 20 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கு இல்லையா, லக்ஸுரி செக்டார், அதுக்கெல்லாமே அந்த 18% கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. மற்றபடி சாமானிய மக்கள் யூஸ் பண்ணுற பொருட்களுக்கும், அவங்களுக்கு அதிகமாக கன்சியூம் பண்ணுற பொருட்களுக்கும் வரியில் வந்து கொஞ்சம் அந்த 28%, அப்புறம் கட்டுமான பொருட்கள் அதுக்கும் கூட கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி கண்ணோட்டத்தில் பார்க்குறோம். லான்ச்சிங் அதிசயா ஒன் வேர்ல்ட், அதிசயங்களின் ஆரம்பம்.